வணக்கம். கஷாயம் வித் பாஸ்கி, உங்கள் பாஸ்கி தான். வேறு ஒன்றும் இல்லை, எப்படியாவது டைமுக்கு வந்து உங்களுக்கு கஷாயம் வித் பாஸ்கி விமர்சனம் பண்ணுன்னு பார்த்தேன். எங்கேருந்து வரேன்னு கேட்டிங்க. செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டேன். ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க மறந்துட்டேன். வழியில் வந்துனே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆட்டோவில் ஏறி டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் அவர் சிரிக்கிறாரு. ஆட்டோக்கு எதுக்கு சார் டிக்கெட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியில் காஷ்மீர் பார்டரில் விட்டார். அங்கேருந்து ஒரு பேராஷூட் பிடிச்சி நடந்து வந்துட்டு ஒரு ட்ரெயின் உள்ள ஏறி அப்புறம் இங்கே ஒரு பாலைவனம் இருந்தது, அதில் ஒரு கப்பலில் வந்துட்டு கடைசியாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஒரு வழியாக விமர்சனத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்ன படம்னு சொல்லணுமா? சொல்லிட்டா. மாஸ்னா கோச்சடையான், மார்ஸ்னா மங்கள்யான், தமாஸ்னா யான். கம்மிங் டு யான். டைரக்டர் ரவி கே சந்திரன். அவருடைய கேமரா கதை சொல்லும். அவ்வளோ ஃபேமஸான ஒரு கேமராமேன். அவர் வந்து ஏன் நம்ம டைரக்ஷனில் இறங்கக்கூடாது? ஆமாம், கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணுறாரு படம், தங்கர் பச்சான் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஆஸ் அ கேமராமேன் ஏன் நான் ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இப்போது எடுத்து கொடுத்துருக்கிற படம் யான். யான் யான் இருக்க பயமே. அது என்ன படம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். டிஸ்கஷனில் வந்து அவர் வந்து தனுஷ் ஃபேன் நினைக்கிறேன். சார், நம்ம தனுஷுடைய மரியான் டைப்பில் நல்ல ஹார்ட்டை தொடுற மாதிரி ஒரு ஃபில்ம் எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. டக்குன்னு ஏன் சார் லேட்டஸ்ட்டு வேலையில்லா பட்டதாரி தானே சார், ஹீரோ வேலை இல்லாமல் இருக்கட்டும் சார், அந்த ஆங்கிளில் ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் மரியான் மாதிரி போயிடலாம் சார். ஃபாரினில் போய் மாட்டிக்கிறாரு, ஜெயிலில் துன்புறுத்துறாங்க, அப்படி போயிடலாம் சார், அதெல்லாம் ஓகே. பட் ஓவரால் இந்த மூவி பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், அ டெரரிஸ்ட் ஃபிலிம் லைக் மேபி மணிரத்னம்ஸ் ரோஜா, அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இருக்கணும். மனைவி போய் கணவனை மீட்டுட்டு வருது, இல்லை காதலி போய் காதலனை மீட்டுட்டு வர ஒரு கதை. அப்படி ஒரு முடிவோடு வந்து இதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க யான்னு ஒரு படம் எடுக்கலான்னு. இந்த யான் படத்தை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே புரிஞ்சிச்சு இல்லையா? லவ் பண்ணுவாங்க ரெண்டு பேர், துளசி ஜீவா. லவ்வுக்கு எதை முட்டுக்கட்ட பேரண்ட்ஸ் எதை வச்சு சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன இருக்குது வேலை? அவனை கட்டி என்ன பண்ண போகிற? ஒரு வேளை கஞ்சி அவனால் கொடுக்க முடியுமா அவனுக்கு? நான் கேட்டேன்ப்பா, எங்கள் அப்பாவை எவ்வளவோ கேட்டேன், அவர் சொல்லிட்டாரு உனக்குன்னு ஒரு வேலை இருந்தால் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரான். விசா பாஸ்போர்ட் டிக் அப்படி ஒரு சீல் ஃப்ளைட்டு எங்கேயான ஃபாரின். ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு எப்படியுமே வேலை கிடைக்காது. அவங்க சொல்லிட்டாங்க பாம்பேலலாம் கூடாது, அட்லீஸ்ட் பாகிஸ்தான் தாண்டி ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு போய் அங்கே வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை ரைட் ராயலாக நீ இட்டுன்னு போ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபாரினுக்கு போகிறது. ஃபாரினில் ஒரு ட்ரக் ஸ்கேண்டலில் அவர் மாட்டிக்கிறாரு, ஜெயிலில் போட்டு துன்புறுத்துறாங்க. யார் மீட்னு வராங்க? காதலி தான். நம்ம முதல்ல சொல்லிட்டேன் ரோஜா டைப்பில் காதலி போய் மீட்னு வராங்க. இதுதான் கதை. இதில் பல புதுமைகள் பண்ணியிருக்காரு ரவி கே சந்திரன். இதில் என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு சீரியஸான படம் ரோஜா மாதிரி எடுக்கணும்னு பிளான் பண்ணாரா, இல்லை ஃபுல் லெங்க் காமெடி ஃபிலிம் எடுக்கணும், நீங்கள்லாம் ஊந்து சிரிக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு ஃபியூஜிட்டிவ் படம் ஒன்று எடுத்தாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா சீரியஸாக காமிக்கிற சீன்லாம் நிறைய சிரிப்பு வருது, காமெடின்னு சொல்கிற சீனில் எல்லோரும் சீரியஸ் ஆகிறாங்க. இருக்குது, மிக்ஸ் ரெண்டுமே இருக்குது. பட் எந்த சீனில் சிரிக்கிறாங்க, எந்த சீனில் எல்லோரும் சீரியஸ் ஆகிறாங்கன்றது கொஞ்சம் புரியல. ஒரு சின்ன உதாரணம், ஒரு லவ் சம்மந்தமாக ஒரு விசிட்டிங் கார்டு, துளசியுடைய விசிட்டிங் கார்டு எங்கேயோ கையை விட்டு பறந்துருத்துன்ட்டு ஜீவா துரத்தின்னு போகிறாரு. ஆட்டோ, அதுக்கப்புறம் ட்ராமு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, பேராஷூட்டு, ராக்கெட்டு, எல்லாத்துலேயும் இடுக்கு எல்லாத்துலேயும் போய் டிராஃபிக் நடுலாம் போய் அது எங்கேயான ஒரு இடத்துல ராங்காக போய் ஒருத்தருடைய ஷூ கீழே, ஒருத்தருடைய இது அண்டர்வேர் உள்ளுக்குள்ளே, அதுக்கப்புறம் இன்னொருத்தருடைய பேக்கெட்டில், தொப்பியில், ஃப்ளைஓவர் சிக்னல் மேலே எங்கெங்கேயோ போய் ஒட்டியுது. அது நீங்கள் அது வந்து வேறு டைப் பார்த்துருப்பீங்க. நம்ம அவ்வை சண்முகியில் ஒரு பேப்பர் இப்படி துரத்தினே போவார் கமல், அது காமெடி. பட் இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருந்தது. அந்த கார்டு இவர் எப்போ பிடிப்பார் அந்த கார்டன். ஸோ அந்த பரபரப்பு, லவ்வை வந்து ஃபாஸ்ட்டாக காமிக்கிறார் பரபரப்பாக. பட் ஸ்டண்ட்டு சீன்லாம் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாரு. டிச்சு அப்படி திரும்பி இங்கே டிச்சு மெதுவாக வந்து அடித்து ஸ்லோவாக ஃப்ரண்ட் ரோலெல்லாம் எல்லாம் தூங்கி அடிச்சிட்டிங்களா அப்படின்னு எல்லோரும் அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கிறார். அது ஒரு டிஃப்ரென்ஸு. லாங்குவேஜ், அதாவது யார் வேணால் எந்த லாங்குவேஜ் வேணால் பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் மும்பையில் கதை ஆரம்பிக்குது. முதல் பாதி பூரா மும்பை, ரெண்டாவது பாதி பசலிஸ்தான். இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டக்குன்னு எவனோ பசலிஸ்தான், பஸ்ஸுக்குள்ளார இஸ்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது பேர். இது வரைக்கும் சினிமாவில் இந்த பேர் வந்ததில்லை, பசலிஸ்தான். அது ஒரு புதுமை. அந்த பசலிஸ்தானில் செலக்டாக ஒரு 3 கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி தமிழ் பேசுகிறாங்க, ஒரு கேட்டகரி இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஒரு கேட்டகரி என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, பேசுகிறாங்களான்னு தெரில, அது பேர் தான் பாடி லாங்குவேஜானு தெரில. ஆளாளுக்கு என்ன வேணால் பேசுகிறாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ் படம் வந்து தமிழ்நாட்டு பார்டர் தாண்டிச்சு பாம்பேக்கு போயிடுச்சுன்னா நம்ம ஹீரோயின் போகிற இடத்துலாம் தமிழா, தமிழனா, நீ எப்படி இங்கே, நாங்களும் இதே மாதிரி தான் வேலை தேட்டு வந்தோம்
அப்படி கரெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தமிழன்ஸாகவே இருப்பாங்க எங்கே போனாலும். இதுலேயும் அந்த பசலிஸ்தானில் தமிழ் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. எப்படிலாம் கேட்காதீங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு புதுமை, அந்த மாதிரி ஊரில் ஸ்ட்ரிக்டாக ட்ரக்கில் மாட்டின்டா என்ன டென்ஷன் உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த ஊரில் ஜெயிலில் போய் துன்புறுத்தல் அந்த மாதிரி துன்புறுத்தல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லாரையும் போட்டு அடித்து போட்டு கிட்டத்தட்ட பாதி பசலிஸ்தானை க்ளோஸ் பண்ணிட்டு போலீஸ் ட்ரெஸ்லேயே வெளில ஹீரோ வர்றார் ஜீவா. வந்துட்டு டிவிஎஸ் 50 மாதிரி ஒரு வண்டி எடுத்துன்னு போகிறார் படிக்கட்டுலலாம் இறங்கி. இந்த புதுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் காமெடியாக சீரியஸாக தெரிலன்னு சொன்ன பாருங்கள் கருணாகரன். இப்போ நம்ம ஊரில் காமெடி யாராக பண்ணுறாங்கன்னா ஃபாரின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று டாக்ஸி இல்லை அங்கே ஏதாவது ஒரு பஸ் ஏதாவது ஒன்று ஓட்டுவாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க. இவர் அங்கே டாக்ஸி ஓட்டுறாரு, ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய பண்ணுறாரு. கடைசியில் அவர் செத்து போகிற ஸ்டேஜில் அவரே துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை சுட்டுறாரு இல்லைன்னு. ஸோ காமெடின்னு சீரியஸாக சொல்கிறாரு, அது இன்னொரு காமெடி. இதெல்லாம் விட காமெடி உங்களுக்கே தெரியும். அப்புறம் கடைசியில் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் ஹீரோயின் அப்படி போயினே இருக்காங்க, வேறு யாருமே இல்லை அந்த ஒட்டகத்தில். அப்புறம் ஒரு ஹெலிகாப்டரில் வில்லன் வர்றாரு. ஹெலிகாப்டரில் கிட்டக்க வந்து ஒட்டகம் இப்படிலாம் பண்ணுது. ஒட்டகம் வந்து ஹெலிகாப்டர் ஏமாத்துது. பாட்டு சீனில் புல்லட்ஸ் எல்லாம் ஹீரோ ஏமாத்துற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. கடைசியில் ஒட்டகத்தை வந்து ஹெலிகாப்டர் அப்படி அடிக்கலாம் ட்ரை பண்ணி ஒட்டகம் அப்படி மிரண்டெல்லாம் போய் ஹீரோயின் கீழே வந்து ஐயோ என் காலு அப்படி ஹீரோயின் அவதிப்பட்டு கடைசியில் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கலை. ஒட்டகமே துப்பாக்கி எடுத்து சுடுன்னு நினச்சேன் ஹெலிகாப்டரை. பட் இல்லை, இந்த ரட்சகன் டைப்பில் கடைசியில் வில்லன் காலி ஆகிடுறாரு. ஹெலிகாப்டர்லாம் நொறுங்கி மூக்கெல்லாம் கொஞ்சம் சப்பியாகி ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதில் எல்லா விஷயம் என்னென்னா ரொம்ப சூப்பர். இவங்க தப்பிச்சிட்டு அந்த மணல்லலாம் அப்படி வேர்க்க அப்படி வராங்க. வந்துட்டு நேராக போய் லெஃப்ட்டில் போயிட்டோன்னா காஷ்மீர் வந்துடும், அப்படியே ரைட்டில் நம்ம போயிட்டோம்னா பாகிஸ்தான். சேஃபாக ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டில் திரும்ப ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது, அங்கேருந்து நமக்கு டெல்லி பைனாகுலர்ஸில் பார்த்தா சென்னை தெரியும். அப்படியே நம்ம ஒரு கால் எடுத்து வச்சுட்டோன்னா சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி அந்த மண்ணில் அப்படி சரிஞ்சுனே அவங்க வரும்போது திடீர்னு அது பார்டராம், ஒரே ஒரு சின்ன தெர்மாக்கோல் மாதிரி ஒரு மெட்டீரியல் இல்லை பார்டர் அப்படின்னு போட்டுருந்தது. நான் ஒரு வேளை ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் அந்த பார்டர்னு நினச்சேன். இல்லை ஒரு வேளை புடவை பார்டர் ஏதாவது கடையான்னு பார்த்தேன். இல்லை, உண்மையிலே இந்த நாட்டோடைய பார்டர். அப்படி ஒரு கால் அப்படி எடுத்து வச்சோன்னே பார்டரை தாண்டிடுறாங்க. ஸோ இப்படி பல புதுமைகள் இருக்குது இந்த படத்தில். இப்படி ஒரு படத்தை வந்து எப்படி யோசிச்சார் ரவி கே சந்திரன்றது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. படம் சீரியஸான படமா இல்லை காமெடியான படமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே தியேட்டரில் நடக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு அநேகமாக இது கார்ட்டூன் நெட்வொர்க் அவர் போகோவில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது தீபாவளிக்கு. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நாசருடைய பர்ஃபார்மன்ஸ், நாசர் வந்து எந்த ரோல் எடுத்திருந்தாலும் ஹீ லிவ் தட் ரோல், அது பக்காவாக பண்ணுவார். பட் இதில் நாசர் வந்து ஹீரோயினுடைய ஃபாதராக வந்துட்டு அவருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் அதில் திணிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா வாட் அ ஷேம் டு வாட் ஐ சே as daughter, beautiful daughter, அப்படின்னு என்ன ஒரு டிஎஸ்பி சௌத்ரி ரேஞ்சில் கொஞ்சம் பயங்கரமாக இமோட் பண்ண வச்சாங்களே. இதுவும் அட்டெம்ப்டட் காமெடியா இல்லை சீரியஸான ரோல் தானா? கீழே கொஞ்சம் எழுதினா பெட்டராக இருக்கும். இப்போ பார்டர் அப்படின்னு அந்த படத்தில் கடைசியில் எழுதினாங்களே, அது மாதிரி இதுலேயும் கீழே கதை, இதோ இந்த இடத்துல கண்டென்ட், இங்கே சிரிக்கவும், இது சீரியஸ், இது ஆக்ஷன், இது உண்மையிலேயே கிளைமேக்ஸ், இப்படிலாம் காமிச்சிட்டா பெட்டர் இல்லையா? அண்டு இதில் வந்து மியூசிக் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த சவுண்டிங், அந்த டிஜிட்டல் சவுண்டிங்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டில் என்னமோ இருக்குது. அந்த பாட்டாக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அது காதில் விழுற ஒரு கிளாரிட்டி இருக்குது பாருங்கள். அது எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மியூசிக் டைரக்டருக்கும் அப்படி ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த டிக் 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 ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சல்லுன்னு காது உள்ளுக்குள்ளே வந்து விழுது. ஸோ அந்த கிளாரிட்டி வந்து ஹேட்ஸ் ஆஃப். பட் ரீரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவர் மும்பை பசலிஸ்தான் அப்படின்லாம் சொன்னோன்னே அவர் பயங்கர ரேஞ்சில் இமேஜின் பண்ணியிருக்காரு கதையை. கிட்டத்தட்ட அது துப்பாக்கி ரேஞ்சில் இருக்கும் போல இருக்கு. அந்த ரேஞ்சில் இமேஜின் பண்ணுறாரு. பட் அந்த கதை வந்து அவருக்கு ஈடு கொடுக்க மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணுவார், செகண்ட் ஹாஃபில் ஒரு அரை மணி நேரம் ரவி கே சந்திரன் அவர்கிட்டே விட்டார். ஹரிஸ் நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் இந்த படத்தை கடைசி அரை மணி நேரம் அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு 25 பேர் எல்லா கீபோர்ட் மேலேயும் உருளுங்க நீங்கள் அப்படின்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏரியல் வியூவில் ஒரு 4 ஊரில் தீபாவளி பார்த்து அப்படி இருக்கும். ராக்கெட்டு, எலக்ட்ரிக் பட்டாசு, ஆட்டம் பாம், அந்த மாதிரி எவ்வளோ சவுண்டு கொடுத்து பார்க்குறாரு. கதை வந்து மெதுவாக நத்த மாதிரி போயின்னு இருக்கு. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு காமெடியான ஒரு படம் எடுத்த உடனேயே ஒரு டெரரிஸ்ட், மாலிக்னு ஒரு டெரரிஸ்ட்டுக்கு நம்ம ஜெயபிரகாஷ், அவர் தான் போலீஸ் ஆஃபீஸர், அவர் பிளான் பண்ணுறாரு இந்த ஹோட்டலுக்கு கண்டிப்பாக மாலிக் வரான், ஒரு ஃபங்க்ஷனுக்காக, பொண்ணு கல்யாணத்துக்காக வரான். 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கத்தில் ஆட்டோ உள்ளே போயிடும் ஹோட்டல் உள்ள, இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பின்னால் ட்ரை சைக்கிள் வரும். அதனால் எப்படியுமே மாலிக் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்தானோ. அதனால் we'll have to completely surround him. ஓகே,
ஓகே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு மேப்பை காமிக்கிச்சு. அப்படியே அந்த சீன் எல்லாம் காமிக்கிறாங்க. மாலிக் வராரு, அது ஒரு 10 பேர் இவங்க சாவறாங்க, அதெல்லாம் சாவறாங்க, அப்படி தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மாலிக் எங்கே பைனாக்குலர்ஸ்லாம் வச்சு தேடிலாம் பார்க்குறாங்க, லென்ஸ் எல்லாம் வச்சு ஸ்க்ரீன் உள்ளெல்லாம் போய் பார்த்தோம், மாலிக்கை காணுமே. பக்கத்து ஸ்க்ரீன்லாம் போய் பார்த்தேன், அந்த மாலிக்கை காணும். அதுக்கப்புறம் வேறு லவ் ஸ்டோரிக்கு போய் அதுக்கப்புறம் கடைசியில் படம் முடிகிற ஸ்டேஜில் எல்லாம் அப்படி கிளம்பும்போது திடீர்னு ஹீரோ வந்து ஒரு அந்த ஜாமீனுக்கு போகும்போது டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு, இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு. ஆடியன்ஸும் இவர் எங்கேயோ பார்த்தோம்ல, நம்ம போன படத்துலையே இல்லை இந்த படத்தில் தானா, கரெக்ட். அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோடனே ஒருத்தர் வந்தார் ஃபஸ்ட்டு, மாலிக். மாலிக் மறுபடியும் அந்த மாலிக் கதைக்குள்ளே வந்து கடைசியில் ஹீரோ அவர் எப்படி தீர்த்து கட்டுறாரு, இப்படி தான் போகுது படம். சினிமாட்டோகிராஃபியில் இப்படி ஒரு கிங்காக இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படியான ஒரு அட்டெம்ப்ட் வந்து ஒரு கரெக்டான திங்க் டேங்கை வச்சுருந்தா இந்த படத்தை எடுத்தாரா, இல்லை இவங்க வந்து ஸ்டோரி நரேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு நீ நல்லா ட்ரிம் ஆகணும், இந்த படத்துக்கு பாஞ்ச் டம்மி எல்லாம் குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு. பதிலுக்கு ஒருவேளை ஜீவா இவர்கிட்ட நீங்கள் கதையை ரொம்ப குறைச்சிருங்க, எதுக்கு இதில் கதையை வச்சுக்கிறீங்க, சும்மா ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரி ஜாலியாக காமிச்சுனே போகலாம் சீன்ஸு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரா, என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியல. யான் அப்படின்னு வச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது இங்கிலீஷ் யான் நினைக்கிறேன், YAWN யான் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் எழுந்தவுடனே அடுத்த சினிமா விமர்சனத்தில் கஷாயம் வித் பாஸ்கியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.